ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மெயின்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்கு தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்னு விரும்புவாங்கன்னா, தெர் ஆர் 3 ரீசன்ஸ் ஃபார் தேட். நம்பர் 1, அவங்களோட லைஃப் ஸ்டைல். அதாவது தொழில் அதிபராக இருக்கவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கார், அவங்க வசிக்கக்கூடிய பெரிய வீடுகள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அது எல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ரெண்டாவது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். ஓகே, அவங்க கீழே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அவங்க சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். மூணாவது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெல்த், அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், கம்பெனிஸ் இருக்கும், ஓகே, லேண்டு நிறைய இருக்கும், கோல்டு நிறைய இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூபிள் ஐட்டம்ஸ், கமாடிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எல்லாருமே தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் தொழிலதிபர் ஆவது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஈஸி கிடையாது. தொழிலதிபர் ஆகணும்னா 2 திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எய்தர் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா ஒருவேளை நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லாங் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், மேபி 20 years 25 years ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை போடக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அலாங் வித் தேட் தொழில் அதிபருக்கான, பிஸ்னஸ் பீப்புளுக்கான நிறைய ஸ்கில்ஸ், கேப்பபிலிட்டிஸ், மேனேஜரியல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அப்போது ஒரு தொழிலும் ஸ்டார்ட் பண்ணாமல், ஓனாக எந்த தொழிலுமே செய்யாமல் தொழில் அதிபர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதை பற்றி உள்ள ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது பிஸ்னஸ் பண்ண, உங்களுக்கு பொறுமையும் கிடையாது, ஆனால் நிறைய கம்பெனியோட ஓனர்ஸாக இருக்கணும். ஓகே, ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கணும், வெல்த்தை பயங்கரமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வெல்பி பர்சன் ஆகணும். தொழில் அதிபராக இந்த உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக அது சாத்தியம். இருக்கக்கூடிய கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இனி சொல்லக்கூடிய பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரன் பஃபெட், ராபர்ட் கியோசாக்கி, நவல் ரவிகாந்த், ஓகே, ராகேஷ் ஜுன்ஜின்வாலா, பிஆர் சுந்தர். இந்த நேம்ஸ் எல்லாமே, இவங்க யாருமே பெரிய தொழில் அதிபர்கள் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருமே பில்லியனர்ஸ், நிறைய கம்பெனிஸோட ஓனர்ஸ். ஓகே, நான் முதல்ல சொன்ன 3 பேரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. 4th சொன்னது நார்த் இந்தியாவில் கொடி கட்டி பறந்த ஒரு பிஸ்னஸ் பர்சன், இல்லைன்னா ஒரு தொழிலதிபர். ஓகே, ரீசன்ட்லி இறந்து போனார். 5வது நான் சொன்னது தமிழ்நாட்டை சேர்ந்த பிஆர் சுந்தர். இப்போ துபாயில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பிஆர் சுந்தர். அவருக்கு தனி யூடியூப் சேனல் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்ககிட்ட எல்லாம் என்ன காமன்னா, இவங்க யாருமே தொழில் ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் இவங்க எல்லாருமே பில்லியனர் ஆனாங்க. இவங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட ஓனர்ஷிப் இவங்கக்கிட்ட இருக்குது. அது என்ன? அது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவதுன்னா என்ன? ஆக்சுவலி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸோட ஓனர்ஷிப்பை நீங்கள் வாங்குறீங்க. கம்ப்ளீட் ஓனர்ஷிப்பு கிடையாது. நிறைய கம்பெனிஸோட ஷேரோட ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேரோட ஓனராக இருக்கீங்க. தட் மீன்ஸ் கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. அது உங்கள் ஷேர் எவ்வளவு இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேரை பொறுத்து உங்களோட, நீங்கள் எந்த மாதிரியான பார்ட்னர், ஒரு ஸ்மால் மைன்யூட் பார்ட்னரா இல்லைன்னா ஒரு ஹியூஜ் பார்ட்னரா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, ஆக்சுவலி பிஆர் சுந்தரோட ரீசன்ட்லி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஆக்சுவலி நார்த் இந்தியாவில் எல்லாம் எவ்வளோ காலங்களுக்கு முன்னாலே நிறைய, இல்லைன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நிறைய இன்வெஸ்டர்ஸோட ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான்.
அதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதை மேனேஜ் பண்ண ஒரு கமிட்டி எல்லாம் இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும். எஸ்பெஷலி பப்ளிக் கம்பெனிஸ். ஓகே, அவங்க எல்லாமே அந்த கம்பெனிஸோட ஓனர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட், ப்ராஃபிட்டில் உள்ள ஷேர் இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எல்லாருக்குமே போய் சேரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாமல் சிம்பிள் அமௌண்ட் வச்சு, மேபி 1000 rupees இல்லைன்னா 10,000 rupees வச்சு, மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனியோட ஒரு 5 ஷேர் இல்லைன்னா 2 ஷேர், இந்த ஷேரோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஷேரை வாங்கலாம். ஓகே, நீங்கள் வாங்கும்போது யூ ஷுட் ஃபீல் த ஓனர்ஷிப் ஆக்சுவலி. ஓகே, இங்கே ஒரு காரியம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி முதல்ல சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் எவ்வளோ காலமாக நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மணி ஏர்ன் பண்ணுறாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, வெல்தியாக இருக்காங்க. ஓகே, அதில் ஒரு ஆள் தான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ண ஒரு ஆள் நபர். அண்டர்ஸ்டாண்ட்? சவுத் இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்டாக தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அதை பற்றி உள்ள நாலேஜ், அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் தோங்கியிருக்காங்க. ஆனால் வெரி சேட்லி அவங்க அந்த நாலேஜை துவங்கின உடனே உண்மையான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடாமல் நிறைய மக்கள் ஆன்லைன் ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய டெய்லி ஸ்டாக் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு கேம்பிளிங் மாதிரி, இது கேம்பிளிங்கே தான். எப்படி கிரிக்கெட்டில் சூதாட்டம் இருக்கோ, இல்லைன்னா வேற ஒரு ஹார்ஸ் ரேசிங் இருக்கோ, ஹார்ஸில் சூதாட்டம் இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, கொஞ்சம் ஷேரில் இன்னைக்கு பைசா போடுறீங்க, நாளைக்கு அது இன்க்ரீஸ் ஆகும், ஒருவேளை டபுள் ஆகும், உடனே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹோப்பில் போடுறீங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு கேம்பிளிங். என்ன நடக்குன்னா ஒரு 5 times உங்களுக்கு டபுள் ஆகும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகும். 6th time இல்லைன்னா 7th time நீங்கள் ஏர்ன் பண்ணது எல்லாமே போய் மைனஸில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சான்ஸ் உண்டு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். டெய்லி ட்ரேடிங் செய்வது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் அந்த கம்பெனியோட ஓனரும் கிடையாது, ஒரு நாள் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு கேம்பிளிங், பியூர்லி கேம்பிளிங். எப்போவுமே ஐ ஸ்ட்ராங்லி அட்வைஸ் இந்த கேம்பிளிங்குக்கு எப்போவுமே போகக்கூடாது. நிறைய பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ரீசன்ட்லி கேம்பிளிங்கில் ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் டெய்லி ட்ரேடிங்கில் ஈடுபட்டு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டப்பட்டு சூசைட் பண்ணவங்க ரீசெண்டாக நிறைய கேசஸ் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெவர் கோ ஃபார் தட். நான் சொல்லுவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு ப்ராக்டிஸாக சின்ன வயசுல துவங்குவது ரொம்ப புத்திசாலித்தனம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 25 yearsல இல்லைன்னா 30 years 40 years இல்லைன்னா 50 years. ஓகே, நான் ரொம்ப லேட்டாக தான் துவங்கியிருக்கேன், இன் மை 50s. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் எனி டைம். ஆக்சுவலி பெட்டர் லேட் தேன் நெவர். எப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி குட் ஹேபிட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஆக்சுவலி நான் யூஸ்வலி நினைப்பேன் லைஃப்பில் தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸு நம்ம எஜுகேஷன் சிலபஸில் கிடையாது. உங்களுக்கு யாருக்குமே, உங்களை யாருமே ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கே ஆனாலும் சரி ஒரு இடத்துலையும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு படிச்சே தரமாட்டாங்க. ஏன் படித்து தர மாட்டாங்கன்னா அதை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, வெல்தி பீப்புளுக்காக மட்டும். ஸ்கூலும் காலேஜும் எதுக்குன்னா ஆக்சுவலி ஸ்லேவ்ஸை உருவாக்க, எம்ப்ளாயிஸை உருவாக்க, ஆண்டர்ப்ரனர்ஸையோ வெல்த் கிரியேட்டர்ஸையோ உருவாக்க அல்ல. யூ ஷுட் பி வெரி கிளியர். ஸோ நம்ம சிலபஸ் எல்லாம் அதுக்கு தான் இருக்கும். ரீசன்ட்லி என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், நான் எதுக்கு தான் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் படித்தேன்னு எனக்கே தெரியாது, அதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் என்னோட லைஃப்பில் இதுவரைக்கும் வரல அப்படின்னு. ஸோ வி ஆர் மேட் ஃபூல்ஸ் ஆக்சுவலி. யாராவது உங்களை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எஜுகேட் பண்ணியிருக்காங்களா?
ஸோ தட் இஸ் வை நம்மளோட சேனலோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ், இந்த பிஜேடி ஷோவோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் மணியை பற்றி, வெல்த் கிரியேஷனை பற்றி, பிஸ்னஸை பற்றி, லீடர்ஷிப்பை பற்றி, கிரியேட்டிவ் திங்கிங்கை பற்றி, நீங்கள் எப்படி செல்ஃப் டிபெண்டா, வெல்தியா, உங்களோட பாஸா, நீங்கள் உங்களோட பாஸா, மேபி அதர் பீப்புளோட பாஸா இருப்பதற்கான எஜுகேஷன். ஓகே, இங்கே ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்காத எஜுகேஷன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வை யூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, எப்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண துவங்கலாம்? வெரி சிம்பிள் தீஸ் டேஸ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 ஸ்டாக் மார்க்கெட் உண்டு. ஓகே, பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது டெல்லியில் இருக்கும். நீங்கள் டைரக்டாக அங்கே போய் ஸ்டாக் எல்லாம் வாங்க முடியாது. ஸ்டாக்குன்னா ஷேர் தான், ஷேர் வாங்க முடியாது. அதுக்கான புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ். அவங்க வழியாக தான் நம்ம ஷேர் வாங்க முடியும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ புரோக்கர்ஸ் அங்கே பாம்பேல டெல்லியிலலாம் இருப்பாங்க, நான் எப்படி போய் வாங்க? இல்லைன்னா நம்ம பக்கத்தில் எங்கேயாவது புரோக்கர்ஸ் இருக்காங்க. நவடேஸ் யூ கேன் டூ எவ்ரி திங் ஆன்லைன். ஆன்லைனில் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆப் வச்சுருக்காங்க. ஆன்லைன் வேணால் நான் ஒரு 5 ஆன்லைன் டாப் 5 ஆன்லைன் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆன்லைன் வழியாக நீங்கள் அவங்கக்கிட்ட டீல் பண்ணலாம். அவங்களுக்கு தனித்தனி ஆப் இருக்குது, அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். நம்பர் 1 ஜெரோடா கைட், ZERODHA, ஜெரோடா கைட். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடலாம். நம்பர் 2 க்ரோ, GROWW. நம்பர் 3 அப்ஸ்டாக்ஸ். நம்பர் 4 ஏஞ்சல் ஒன். நம்பர் 5 ICICI டைரக்ட். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்கள் பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு தேவைப்படும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட், ஓகே, சம் டீட்டெயில்ஸ் தே ஆஸ்க். இதை நீங்கள் அப்லோடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதில் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உண்டு. அந்த அக்கௌண்ட்ஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். ஆனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் அதில் எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நீங்கள் ஸ்டடி பண்ண துவங்குங்க. ஸ்டாக் மார்க்கெட், ChatGPTயில் போங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா என்ன, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண துவங்குவது, ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஓகே, இதில் ஒரு புரோக்கர் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃபாக, அதாவது நிஃப்டி 50 கம்பெனிஸ் அப்படின்னு உண்டு. நிஃப்டின்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோட உள்ள டாப் 50 கம்பெனிஸ். ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய, ஹையாக இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ். முதல்ல நீங்கள் அந்த 50 கம்பெனியில் ஏதாவது 2, 3, 4, 5 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, எப்போவுமே ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஒரு கம்பெனியில் எல்லா ஷேரையும் வாங்காதுங்க, ஒரு 4-5 கம்பெனியாக வாங்குங்க. எதனாலன்னா இதில் 1-2 கம்பெனி டவுன் ஆக சான்ஸ் உண்டு. உங்களுக்கு 2 கம்பெனி டவுன் ஆகி 3 கம்பெனி நல்ல இன்க்ரீஸ் கிடைச்சா அப்பானா உங்கள் ப்ராஃபிட் ஹையாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே க்ரோவிங்கில் இருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் அட்வைஸ். ஓகே, 1000 rupees இருக்கா, 10,000 rupees இருக்கா, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. 1 week நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் தருவேன், எப்படி ரெஜிஸ்டர் பண்ண, எப்படி ஸ்டார்ட் பண்ண. ஓகே, நீங்கள் இப்போ 5 கம்பெனிஸில், ஒரு கம்பெனியில் 2000 ரூபா வச்சு 5 கம்பெனிஸில் 10,000 rupeesக்கு ஒரு 10-15 ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஷேர் வாங்கியிருக்கீங்க. 5 கம்பெனிஸில் உங்கள் ஓனர்ஷிப் இப்போ இருக்குது. நீங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கம்பெனியோட க்ரோத்தை ரீட் பண்ணி எதில் கூடுதல் இன்வெஸ்ட் பண்ணலாம், கம்மிங் இயர்ஸில் எது க்ரோ ஆகும், அப்படி சின்ன அனலைஸ் எல்லாம் பண்ணி ஏதாவது எந்த கம்பெனிஸ் க்ரோ ஆக கூடுதல் ப்ராஸ்பெக்ட் இருக்கோ அதில் கூடுதல் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த கம்பெனி டவுன் ஆகுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணது இருக்கட்டும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இட் வில் கம் பேக். ஒருவேளை அதுவும் கம் பேக் ஆகலாம். ஓகே,
ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணலாம். 5 கம்பெனி 10 கம்பெனி ஆகலாம். ரொம்ப வைடாக போக வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அப் டு 10 கம்பெனிஸ். உங்களுக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய க்ரோயிங் கம்பெனிஸாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸான க்ரோயிங் கம்பெனிஸாக இருக்கலாம். நிறைய பீப்புள் வந்து சீசன்டு ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அப்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புதுசாக தொடங்கப்பட்ட கம்பெனிஸ் அவங்களுக்கு தெரியும் எது பூம் ஆகும். சில புதுசாக தொடங்கப்பட்ட கம்பெனிஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸை கொண்டு வரும். ஒரு சடன் எஸ்கலேஷன் 1 இயரில் 1000 டைம்ஸ் இன்க்ரீஸ், 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் அப்படி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பட் தேட் இஸ் எ லிட்டில் பிட் ரிஸ்கி. ஏன்னா அது ஃபால் ஆவதற்கும் வாய்ப்புண்டு. இன்னொரு காரியம், ஒரு புதிய ஸ்டார்ட் அப், நியூலி ஸ்டார்டட் கம்பெனி, பப்ளிக் ஷேர்ஸை முதல் தடவை விடக்கூடிய ஒரு புதிய கம்பெனி, அதோட ஷேர் வேல்யூ பேசிக்கலி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் உங்களுக்கு நிறைய ஷேர்ஸ் வாங்கலாம். சப்போஸ் அந்த ஷேர்ஸோட வேல்யூ ஒரு 100% இன்க்ரீஸ் ஆனால் நீங்கள் 100 இல்லைன்னா 1000 ஷேர்ஸ் வச்சுருந்தா அதில் ஹியூஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, பட் யூ ஹாவ் டு டூ தேட். நீங்கள் கொஞ்சம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் அது செய்யணும். ஓகே, நீங்கள் 5 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஷேரோட ஓனர்ஸாக இருக்கீங்க, கம்பெனியோட ஓனர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஒரு தொழிலதிபர், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபண்ட் இருக்குது, நீங்கள் கம்பெனிஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. வாட் ஏ வண்டர்ஃபுல் ஐடியா. இதுவரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா ஒவ்வொரு இந்தியனும் செய்ய வேண்டிய காரியம். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஒவ்வொரு வியூவரும் பிஜேடி ஷோவோட, பிஜேடி ஃபேமிலியோட ஒவ்வொரு மெம்பரும் ஸ்டாக் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க ஆண்டர்ப்ரனர், தொழில் அதிபராக இருக்கணும். ஓகே, பல பிஸ்னஸில் அவங்க ஓனர்ஸாக இருக்கணும். அது என்னோட ஒரு விஷ். அதுக்கான கைடன்ஸ் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், மோட்டிவேஷனலாக இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.